சத்தியமங்கலம் அருகே உள்ள பவானி சாகரில் தியாகி ஈஸ்வரன் திருவுருவ சிலை அரங்கம் கட்டுமான பணி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பவானி சாகரில் தியாகி ஈஸ்வரனின் திருவுருவ சிலை மற்றும் அரங்கம் கட்டுமான பணியை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. சாமிநாதன் ஆய்வு செய்தார். பவானி சாகர் அணை கட்டுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த தியாகி ஈஸ்வரனுக்கு அரங்கம் கட்ட வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பவானி சாகரில் வெண்கல சிலையுடன் கூடிய அரங்கம் அமைப்பதற்கு 3.04 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்து கட்டுமான பணி தொடங்கியது. இந்த கட்டுமான பணி நிறைவு பெறும் நிலையில் உள்ளது. இதற்கிடையே தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா ஆகியோர் தியாகி ஈஸ்வரனின் அரங்கம் கட்டுமான பணியை ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அரங்கத்தில் செய்யப்பட்ட வசதிகள் குறித்து அதிகாரியிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். ஆய்வின் போது ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம், பவானிசாகர் பேரூராட்சி தலைவர் மோகன், சத்தியமங்கலம் நகராட்சி தலைவர் ஜானகி ராமசாமி, பவானிசாகர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் பவானிசாகர் சத்தியமங்கலம் செய்தியாளர் சிவகுமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். பவானி சாகர் அணை அமைவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த ஈரோடு தொகுதியினுடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர், சுதந்திர போராட்ட தியாகி திரு எம்.ஏ. ஈஸ்வரன் அவர்கள் பணியை பாராட்டுகின்ற வகையில், அவருடைய தியாகத்தை பாராட்டுகின்ற வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் இந்த அரசு ஏற்பட்ட பிறகு அவருக்கு ஒரு சிலையும், அதேபோல் அவருடைய நினைவாக ஒரு அரங்கம், அரசு விழா, அதேபோல் பொதுமக்களுடைய பயன்பாடு என்கிற வகையில் பயன்படுத்திக் கொள்கின்ற வகையில் இந்த அரங்கம் அமைய மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டார்கள். ஏறத்தாழ இன்றைக்கு சுமார் 3,04,00,000 மதிப்பில் இது அமையப்பட்டிருக்கின்றது. திருவுருவ சிலையும் நிறுவப்பட இருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் விரைவில் இது மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. இது சிறப்பான இந்த பவானி சாகர் அணை அமைந்துள்ள பகுதியிலேயே இது அமைவது இன்றைக்கு ஒரு சால பொருத்தமாக உள்ளது. கடந்த காலத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அவர் அன்றைக்கு கோரிக்கை வைத்து இந்த அணை அமைவதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றார். அவர்களுடைய முழுக்க அவர்கள் காரணம் என்ற வகையில் பொதுமக்களால் பாராட்டப்பட்டவர். ஒரு தியாகியாக, சுதந்திர போராட்டியாக ஏறத்தால் சுமார் 11 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறார். ஆங்கிலேய அரசால் சிறையில் அடைக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் மக்களுக்கு விவசாயத்துக்கும் பொதுமக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கு சுமார் 3 லட்சம் ஏக்கர் பாசனம் வரக்கூடிய இந்த அணை அமைவதற்கும் காரணமாக இருக்கிறார். எனவே அவருடைய தியாகத்தையும் அவருடைய பணியும் பாராட்டினார். இன்றைக்கு மாநில முதலமைச்சர்கள் தளபதி அவருடைய உத்தரவுக்கிணங்க இந்த அரங்கமும் அதேபோல் சிலையும் அமைக்கப்பட்டது. செய்தியாளர் அங்கீகாரம் ஒரு 8 கோடி கடை இருக்கு. அகற்றப்பட வேண்டிய பொதுமக்கள் கோரிக்கை வேற இடத்துக்கு மாற்றுவீங்களா? மக்கள் பாதிப்பு எதுவாக இருந்தாலும் அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை. சார், அந்த மணிமண்டபத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் மணிமண்டபம் இந்த அரசு வந்த பிறகு அதற்கு பதிலாக இன்றைக்கு அரங்கமாக அமைக்கப்பட்டு, இப்பொழுது சென்னையில் உதாரணமாக கலைவாணர் அரங்கம் இருக்குது. அதில் நிகழ்ச்சி நடத்துவது அரசு நிகழ்ச்சி. அதேபோல் பொது காரியங்களுக்கும் இன்றைக்கு அரசால் வாடகைக்கு விடப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சொன்னால், ஒரு மணிமண்டபமாக கட்டி அதை பயன்படுத்துவதுன்னு சொன்னால், பிறந்த ஆண்டு சம்பந்தப்பட்ட தலைவருடைய பிறந்த நாள் மட்டுமே அது திறக்கப்படுகிறது. நாம் பயன்படுத்தினோம். ஆண்டு முழுவதும் அது பயனற்று கிடைக்கிறது. எனவே அந்த வகையில் தான் இந்த முடிவை மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்து இந்த அரங்கமாக அமைக்கப்படுகிறது. பெரும்பாலும் தமிழ் இல்லாமல் ஆங்கிலத்தில் எனவே அரசு உத்தரவு இருக்கிறது. அதை நாம் தமிழ் வளர்ச்சித்துறையும் அதேபோல் தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறையும் இணைந்து தான் அதை கண்காணிக்கிறது. அதற்கான அபராதங்களை எல்லாம் தொழிலாளர் நலத்துறை தான் கண்காணித்து அந்த அதிகாரி தான் அதற்கு சுமார் இன்றைக்கு குறைவாக இருந்த தொகை கூட இன்றைக்கு 2000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. படிப்படியாக தமிழுக்கு முன்னுரிமை வழங்கிய தமிழ்நாட்டில் அந்த பெயர் பலகை வைப்பதற்கு தொடர்ந்து சார், அக்ரிடியேஷன் கார்டு வந்து முதலாம் வெனிச்சர் வந்து கொடுத்துட்டாங்க. 2வது செட் வந்து போனது பெண்டிங்கில் இருக்குது. எலெக்ஷன் வந்ததுனால கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சென்னையில் பெண்டிங் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசீலனை இருக்கிறது. உரிய முறையில்
உரிய நேரத்தில் ஓரியில் இருக்கிற 4 நாள் அதிகரிச்சுட்டே போகிறாங்க. தடுக்கிறது அதனால் வந்து பல முறை அதை பரிசீலித்திருக்கிறோம். உரிய நேரத்தில் அதற்கு ஒரு முடிவு வந்தோம். சார், தமிழகத்தில் வந்து வெளிமாநிலத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா 50% கர்நாடகத்தில் தனியார் நிறுவனத்தில் வேலை தரணும் ஜாஸ்தி கொண்டு வந்துருக்காங்க. கர்நாடகத்தில் 50% கன்னடர்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க கர்நாடகா. தமிழகத்தில் அந்த மாதிரி தமிழர்களுக்கு வந்து 50% தனியார் இடத்துல வேலை எடுக்கணும் அப்படிங்கிறது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஓகே, தேங்க்யூ.